தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மக்கள் இறை அன்னையும் தங்கள் பாதுகாவலியுமான பெசன்ட் நகர் புனித ஆரோக்கிய அன்னையின் 48வது ஆண்டு திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் அன்னை மரியாவை நினைவுகூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலே 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 மறை. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க.
வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். திருப்பலிதனிலே இணைந்திடவே நம்மை இயேசு அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். ஆபேலின் பலியை ஏற்றிட்ட இறைவன் அன்போடு அழைக்கின்றார். நம் அன்பு பலியை ஏற்றிட்ட தேவன் ஆசையாய் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். ஆபேலின் பலியை ஏற்றிட்ட இறைவன் அன்போடு அழைக்கின்றார். நம் அன்பு பலியை ஏற்றிட்ட தேவன் ஆசையாய் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். திருப்பலிதனிலே இணைந்திடவே நம்மை இயேசு அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அம்மா என்று அழைத்தால் அல்லல்கள் அகன்று போகும். தாயை நம்பி வந்துவிட்டால் துயரங்கள் தூரப்போகும். ஆம், தேடி வருவோருக்கு தேற்றரவை கொடுத்து கொண்டிருக்கும் பெசநகர் ஆரோக்கிய தாயின் திருத்தல 48ஆம் ஆண்டு திருவிழாவின் கொடியேற்ற விழா திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களையும் மாதா தொலைக்காட்சி நேரலை ஒளிபரப்பு வழியாக திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் அன்னையின் பக்தர்களாகிய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நற்கருணை கொண்டாட்டம் மரியா துயருறுவோரின் ஆறுதல் என்ற மையப்பொருளில் தியானிக்க அழைக்கின்றது. இன்றைய உலகில் துயரங்கள் இல்லா வாழ்வு சாத்தியமில்லை. துயரங்கள் மனிதனை திடப்படுத்துவதோடு இறைவனை சார்ந்து வாழும் உறுதியை தருகிறது. ஆனால் எத்தகு துயரத்திலும் துன்பப்படுவோருக்கு தேற்றரவாக துலங்குபவள் நம் தாய் மரியாள் மட்டுமே. ஆகவே அன்பு இறை சமூகமே, இந்த சுகாதார பேரிடர் காலத்தில் பலவித துயரங்களோடு வாழும் மக்கள் அனைவரையும் அன்னையின் அரவணைப்பில் அர்ப்பணித்து அவரது ஆறுதலை இறைஞ்சி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை
வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் இன்று விடுதலை பெறவும், நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமனுக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமனுக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமனுக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்த பின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனற்காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வரவேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமனுக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான், செத்துப்போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ
அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்வ தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறைந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலையில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன, உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது பலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் இப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும்
பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறை வாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளவும் இரக்கமும் கொண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா சனித பதனிசா அல்லேலூயா தப மக மபத காம பமகரி நிசாரிசா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் புகழ்ந்தேத்துங்கள் புகழ்ந்தேத்துங்கள். வான் உயர்வார் மண்டலத்தில் புகழ் பாடுங்கள் புகழ் பாடுங்கள். அல்லேலூயா சனித பதனிசா அல்லேலூயா தப மக மபத காம பமகரி நிசாரிசா அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இறை திருவார்த்தைகள். எலிசபெத்தின் வாழ்த்துரையை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார்.
செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாய் இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, பெசன்ட் நகர் புனித ஆரோக்கிய அன்னையின் 48வது ஆண்டு திருவிழாவினை இன்று கொடியேற்றி துவங்கியிருக்கின்றோம். வழக்கமாக உயர்மறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து நடைபாதையாக திருப்பயணிகள் இங்கு கூடி வந்து ஆடம்பரத்தோடும் பெருமகிழ்வோடும் அன்னையின் பிறந்த நாளை குடும்பமாக இணைந்து கொண்டாடுவோம். அன்புக்குரியவர்களே, அன்னையின் பக்தர்களே, இன்று ஆனால் நம்மை எதிர்நோக்கி இருக்கும் கோவிட்-19 பெருந்தொற்றின் சூழலில் வழக்கமான பெருங்கூட்டமும் ஆடம்பரமும் விமர்சையும் இங்கு தென்படாத நிலையிலே மரியாளின் பக்தர்களாக ஆன்மீக அளவிலே உள்ள அளவிலே தொலைக்காட்சிகளின் வழியாக அன்னையின் திருக்கொடியை ஏற்றி திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, உடல் அளவில் அல்லாமல் உள்ள ஆன்மீக அளவில் நம்பிக்கையில் ஒன்றுபட்டு அன்னையின் அருளை நிறைவாக இப்பலியின் மூலம் பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னையின் பக்தர்களே, இவ்வருடத்தின் துவக்கத்திலிருந்தே நாம் அனுபவித்து வரும் அரசியல், சமூக, சுகாதார, பொருளாதார சவால்கள் மற்றும் இவற்றினால் வருகின்ற அச்சம், கலக்கம், பிரச்சனைகள், பற்றாக்குறை, இழப்புகள், தனிமை, பாதுகாப்பின்மை இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இக்கொடியேற்ற திருவிழாவிற்கு நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், அன்னை மரியாள் துன்புறுவோருக்கு ஆறுதலாக இருக்கின்றாள் என்ற கருத்து. ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னையின் பக்தர்களே, அன்னை மரியாள் நமது துன்பங்களை அறிந்தவர், தனது வாழ்க்கையில் துன்பங்களை ஏற்று துயரத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக மாற்றியவர். மரியாள் என்ற பெயர் மீரியம் என்ற எபிரேய சொல்லிலிருந்து வருகின்றது. மீரியம் என்ற வார்த்தையானது 2 வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டது, மாரா மற்றும் யாம். இந்த 2 வார்த்தைகளின் தொகுப்பு தான் மீரியம், மரியா. மாரா என்றால் என்ன? மாறாள் என்றால் கசப்பு என்றும் போராட்டம் என்றும் அதே சமயத்திலே அழகு என்றும் பொருள் கொள்ளப்படும். யாம் என்றால் கடவுள் என்ற பொருள். ஆக மீரியம், மரியாள் என்றால் கசப்பின் கடல்,
போராட்டத்தின் கடல், அதே சமயத்தில் அழகின் கடவுள் என்ற பொருள். The name Mary comes from the Hebrew name Miriam, which could mean a sea of sorrow, a sea of bitterness, a sea of beauty. அன்புக்குரியவர்களே, மரியாளின் வாழ்வு ஒரு போராட்டத்தின் வாழ்வாக, துன்பத்தின் வாழ்வாக அமைந்ததை விவிலியம் பல இடங்களில் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தம் இதயத்தை ஈட்டிகளாக துளைத்த 7 வியாகங்களையும் சுமந்த அன்னை மரியாள் நமது துன்பத்தின், நமது வாழ்வு பயணத்தில் நம் அனைவருடன் ஒன்றாக இணைந்து நம்முடைய துன்பங்களில் பங்கு பெற்று வழிநடத்தி ஆலோசனை கூறிக்கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதைதான் புனித பெர்னார்ட் என்பவர் அருமையாக கூறுவார். கன்னிமரியால் தன்னுடைய பெயரில் அளவில் மட்டுமல்ல, கசப்பாக போராட்டத்திலே ஈடுபட்டவராக அல்ல, அவருடைய உள்ள அளவில் மட்டுமல்ல, அவர் துன்பத்தை அனுபவிக்கவில்லை, துயரத்தை ஏற்கவில்லை, அவருடைய உள்ளத்திலும் வாழ் ஊடுருவின்ற காரணத்தினால் அன்னையின் துன்பமானது இரட்டிப்பானது, 2 வகையான தன்மைகளை கொண்டதாக இருக்கின்றது என்று கூறுகின்ற அவர் அன்னையின் துன்பங்களையும் வேதச்சாட்சிகளின் துன்பையும் ஒன்றாக இணைத்து கூறும் பொழுது, வேதச்சாட்சிகளின் துன்பமானது உடல் அளவிலே நின்று வருகின்றது. ஆனால் அன்னையின் துன்பமானது உடலையும் தாண்டிய உள்ளத்தை வாழ் ஊடுகின்ற ஒரு துன்பமாக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய துன்பம், அவருடைய துயரம் முழுமையான நிறைவான துன்பமாக இருக்கின்றது என்று இதைதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புனித சியன்னா கத்ரீனாளுக்கு கூறும் பொழுது தன்னுடைய அறிவுரையிலே அந்த புனிதைக்கு கூறுகின்ற அருமையான எடுத்துக்காட்டு என்னவென்றால், there is no comparison between the pain of the soul and the pain of the body. உள்ள அளவு துயரத்திற்கும் உடல் அளவு துயரத்திற்கும் ஒப்புமையே கிடையாது. உள்ள அளவு துயரம் வேதனையின் உச்சியாக இருக்கின்றது. எனவே அன்னையின் துயரமும் துன்பமும் வேதனையும் உடலை சார்ந்ததாக இருக்கின்றது, அதே சமயத்தில் உள்ளத்தை சார்ந்ததாகவும் இருக்கின்றது என்று கூறி, அத்தகைய அன்னை நமக்கு துயருறும் சமயத்தில் ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் சக்தியாகவும் இருக்கின்றார் என்று கூறுகின்றார். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னையின் பக்தர்களே, மரியாள் தனது வாழ்வில் நேர்ந்த துன்பத்தை பொறுமையுடன் இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் கேட்டது போன்று உறுதியான நம்பிக்கையுடன், திடமான மனநிலையுடன், முழுமையான அர்ப்பணம் ஆகியவற்றின் மூலமாக வெற்றி கொண்டார். இந்த வெற்றியை இன்று நம்முடைய அசாதாரண சூழ்நிலையில் அவரோடு பகிர்ந்து கொண்டு நாம் கொண்டாடி நம்முடைய துன்பங்களிலிருந்து நாமும் வெற்றி பெற அழைக்கப்படுகின்றோம். நமது துன்பம் ஆசீராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பினை, ஒரு வழிமுறையை, ஒரு உக்தியை, ஒரு ரகசியத்தை அன்னை மரியாள் இன்று நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார். எனவே நம்முடைய சிந்தனைக்கு 3 அடிப்படையான உக்திகளை அன்னை மரியாளிடமிருந்து படிப்பினையாக ஏற்றுக்கொள்வோம். முதலிலே துன்பங்களில் துளிர்க்கும் நம்பிக்கை என்னும் உக்தி. அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் மிகவும் கடினமான சோதனைக்கு உள்ளானவர்களில் 2 நபர்களை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே நேர்மையான யோபுவும், புதிய ஏற்பாட்டிலே இறை அன்னையான கன்னி மரியாளும். இவர்கள் இறைவனுக்கு ஏற்ற புனித வாழ்க்கையை நடத்தினாலும் கொடிய சோதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள்.
ஆனாலும் இருவரும் இறுதி வரை தங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்தனர். இதனால் அவர்களின் துன்பங்கள் அவர்களுக்கு ஆசீராக மாறுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், நேர்மை உள்ளவராக யோபு இருந்தபொழுதும் தனது பிள்ளைகள் அனைவரையும் இழக்கின்றார். தன்னுடைய சொத்துக்கள் அழிக்கப்படுகின்றன. கொடிய நோய் அவரை தாக்குகின்றன. அவரது காயங்களில் புழு அரித்து அவரது நண்பர்கள் அவரை விட்டு சென்று வேண்டுகின்றன. ஏன் சொந்த மனைவியே இகழ்ச்சிக்கு தன்னுடைய கணவரை உட்படுத்துகின்றார்? மாசின்மையில் நிலைத்திருக்கின்ற நீர் கடவுளை பழித்து மடிவதுதானே என்று கங்கணம் கட்டி அவரை பார்த்து கூறுகின்றார். இந்த நிலையிலே சலிப்பு அடைந்த யோபு என்ன சொல்லுகின்றார்? நான் பிறவாதிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று. இத்தகைய சூழ்நிலையில் யோபு இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையிலிருந்து என்றுமே மாறவில்லை. ஆம், இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது அன்னை மரியாளும் இத்தகைய நிலையிலே நாம் அவரை சந்திக்கின்றோம். உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்ற சிமியோனின் இறைவாக்கு மரியாளின் வாழ்வு முழுவதும் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் விவிலியத்தில் படிக்கின்றோம். இறைவனின் தாய் என்றால் மகிமை மட்டும் அவர் பெற்றவராக இருக்க முடியாது, துன்பங்களோடும் அவர் இணைந்துதான் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுகின்றார். ஆம், யோபுவை போன்று அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் பலவற்றை இழக்கக்கூடிய நிலையில் இருந்தார். 12 வயது மகனை காணாமல் போன பொழுது அவர் கண்ணீரோடும் தவிப்போடும் தேடிய தாய் இறுதியாக அவரை கண்டடைந்த போது, ஏன் என்னை தேடினீர்கள் என்று தன் மகன் கேட்ட வினா அவருடைய உள்ளத்தில் வாளாக ஊடுருவி பாய்கின்றது. இயேசு தனது இறைப்பணிக்கு தாயை தனிமையிலே விட்டு செல்லும் பொழுது தனிமை என்ன என்பதை அன்னை மரியாள் உணர்கின்றார். இயேசுவின் திருப்பாடுகளிலே பங்கு பெறும் பொழுது சக்தியற்றவர்களாக, திறனற்றவர்களாக அந்த பாடுகளிலே மௌனமாக பங்கேற்கின்றார். இறந்த மகனை தன்னுடைய மடியில் ஏற்று சடலத்தை கண்டு வியாகுல அன்னையாக மாறி துடிக்கின்ற நிலையிலே அன்னையின் வாழ்க்கையும் துன்பம் கலந்த துயரம் நிறைந்த வாழ்க்கையாகவே இருந்தன. தன் வாழ்வில் தான் சந்தித்த துன்பங்களின் மத்தியில் யோபு எழுப்பிய கேள்விகள் என்ன? இதைதான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும் பொழுது, துயரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் கடவுளை பார்த்து பல கேள்விகளை எழுப்புகின்றோம். நாம் மட்டுமல்ல, யோபும், நீதிமானான யோபும் அதைதான் செய்கின்றார். இறைவன் ஏன் இந்த துன்பத்தை அனுமதிக்கின்றார்? தன் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு பரிசாக தருவது துன்பம் தானா? ஏன் இறை அன்பர்களின் வாழ்க்கையில் துயரம் கலந்து வந்து கொண்டே இருக்கின்றது? நாம் செய்கின்ற ஜெபங்களுக்கு எதற்காக, வழிபாடுகள் எதற்காக என்ற கேள்வி யோபுக்கு மட்டுமல்ல, நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே நாமும் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை எதிர்த்து ஒரு கேள்வியை கூட எழுப்பவில்லை. யோபு எழுப்புகின்றார். கன்னிமரியாள் அன்னை என்ற ஸ்தானத்திலே இருந்து, கடவுளின் தாய் என்ற நிலையிலே இருந்து ஒரு கேள்வியை கூட அவர் எழுப்பவில்லை. ஏனெனில் அவருடைய துன்பமானது உடல் அளவில் உள்ள துன்பம் மட்டுமல்ல, உள்ள அளவில், ஆன்மீக அளவில் ஏற்பட்ட துன்பமாக இருக்கின்ற காரணத்தினால் எல்லாவற்றையும் மௌனமாக வைத்து தன்னுடைய மனத்திலே சிந்தித்து வருகின்ற அருமையான ஒரு தியாக நிலையில் இருக்கின்ற அன்னையாக திரு அவை நமக்கு இன்று கொடுக்கின்றது.
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பல வேளைகளில் நாம் எதிர்நோக்கி இருக்கும் துன்பங்களை விட அந்த துன்பங்களை பற்றி நாம் எழுப்புகின்ற கேள்விகள் தான் பல. அதனால்தான் நம்முடைய உள்ளமானது கலக்கமடைகின்றது, உள்ளத்திலே மன அழுத்தம் ஏற்படுகின்றது. இந்த கேள்விகளை நாம் எந்த முறையிலே எழுப்ப வேண்டும், அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதல் வாசகத்தில் யோபு கேட்ட கேள்விகளுக்கு நாம் ஆண்டவராகிய கடவுள் யோபின் வழியாகவே பதிலை கூறுகின்றார். அதுதான் அன்னை புரிந்திருந்த காரணத்தினால் எந்த கேள்வியையும் அவர் கேட்கவில்லை துன்பங்களின் மத்தியிலே. இறைவன் யோபுவின் வழியாக துன்பங்கள் ஏன் வருகின்றது என்பதற்கு கொடுக்கின்ற பதில்கள் என்ன? முதல் பதில், இறைவனை ஆராதிப்பதும் அவரை அன்பு செய்வதும் எந்த விதமான கைமாறை எதிர்பார்த்து அல்ல, மாறாக உண்மையான அன்பு கொண்ட உள்ளத்துடன் துன்பங்களை தாண்டி அவரது பிரசன்னத்தை உணர்ந்து இறைவனை அன்பு செய்ய அழைப்பு இருக்கின்றது என்பதை யோபு உணர்கின்றார். இறைவனுக்கு நம்மிடமிருந்து அன்பை தவிர வேறு எதுவும் தேவை கிடையாது. நமது வழிபாடுகள், நமது சமய வாழ்வு, நமது ஜெபங்கள், நம்முடைய கொண்டாட்டங்கள், கொடியேற்றங்கள் அனைத்துமே இறை அன்பை பிரதிபலிக்கும் விதமாக அமைய வேண்டுமே ஒழிய நமக்கு தேவையான வரங்களை எதிர்பார்த்து கொண்டாடுகின்ற விழாக்களாக, நிகழ்வுகளாக, திருவழிபாடுகளாக, திருப்பலியாக இருக்கக்கூடாது என்பதை யோபி சுட்டிக்காட்டுகின்றார். இரண்டாவதாக, துன்பங்கள் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் கிடையாது. இதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். they are not punishment. இறைவன் தண்டனையே கொடுப்பதில்லை. ஆனால் சில துன்பங்கள் இறைவன் நம்மை திருத்துவதற்காக தந்தையின் அன்போடு அனுமதிக்கும் கண்டிப்பான நேரங்களாக இருக்கலாம். திருத்தத்திற்காக துயரங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் இறைவன் ஒருபோதும் தான் படைத்த தனது குழந்தைகளின் அழிவை விரும்புவதில்லை என்று அறிக்கையிடுகின்றார். மூன்றாவதாக, நமது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் பல துன்பங்களுக்கு காரணமே நாம் தான். டாக்டர் சொல்லியிருப்பார், ஒரு சர்க்கரை வியாதி இருக்குது, நிறைய இனிப்பு சாப்பிடாதீங்க. சரி டாக்டர், ஆனால் வந்தோன்னு அதை தான் செய்வோம். உங்கள் நுரையீரல் வீக்காக இருக்குது, அதனால் தினைக்கும் மூச்சு விடுங்க, நல்லா நடங்க, இது செய்ய சொன்னால் தூங்குறது. எனவே நம்முடைய துன்பங்கள் அனைத்துமே நாம் வருவித்து கொள்ளும் பாவங்களே தவிர இறைவனால் பல சமயங்களில் நமக்கு கொடுப்பது கிடையாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய சுகாதார பேரிடர் காலத்திலே உலகிலே ஒரு பெரும் பணக்காரரான பில் கேட்ஸ் என்பவர் மைக்ரோசாஃப்ட் என்ற நிறுவனத்தை ஏற்படுத்தியவர் கூறுகின்றார், உலகிலே இப்பொழுது நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா கோவிட்-19 என்பது மனிதனுக்கு காட்டுகின்றது ஒரு அடிப்படையான படிப்பினை என்னவென்றால், மனிதன் பிறரை மதித்து இயற்கையை ஏற்று அதற்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாத காரணத்தினால் வருகின்ற விளைவு என்று. அடிப்படையாக கூற வேண்டுமென்றால், இந்த கொரோனா தொற்று நோய் கூட நம்முடைய விருப்பத்தினால் அறியாத நிலையில் செய்த ஒரு பெரும் தவறு என்பதை நாம் இன்று உணர புனித யோபு நம்மை இழைக்கின்றார். இன்று 2ஆம் வாசகத்திலே கேட்டது போல, யோபு இறைவனை போற்று துதிப்பதை மட்டும் நிறுத்தவில்லை, துன்பங்கள் மத்தியிலும் அவரது நம்பிக்கை துளிர்கின்றது. யாக்கோப்பு எழுதிய திருமுகத்தில் படித்தோம். அப்போதுதான் இறுதியாக இறைவன் அவரோடு பேசுகின்றார்.
அன்புக்குரியவர்களே, அன்னையை போன்று யோபுவின் போன்று நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறைவன் நம்முடன் கட்டாயமாக பேசுவார். எவ்வாறு பேசுகின்றார் யோபுவிடம்? முதலிலே, துன்பங்கள் என்பது மனித அறிவுக்கு எட்டாத மறைபொருள். பல சமயங்களை யோசிச்சுட்டு இருப்போம், ஏன் இது எனக்கு மட்டும் வருது, பக்கத்தில் இருக்கவங்க வரமாட்டேங்குத, எதனால் வருது, அதை செஞ்சால் கூட வேறு மாதிரி வருத. இதுதான் நம்முடைய அறிவுக்கு எட்டாத மறைபொருளுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறது. அது செய்யக்கூடாதுன்னு யோபுவை பார்த்து சொல்கிறார். துன்பங்கள் வரும் பொழுது அதை பற்றி சிந்திக்காமல் அதை மறைபொருளாக ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, உறுதியான விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் துன்பத்தை சந்திப்பது. மூன்றாவதாக, உன்னையே துன்பத்திலே இறைவனுக்கு நிறைவாக அர்ப்பணிப்பது. அப்பொழுது நீ அமைதியை காண்பாய். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, துன்பங்களிலிருந்து அன்னை மரியாளின் வாழ்க்கையில் துளிர்க்கும் நம்பிக்கை என்ற உக்தி நமக்கு இன்று தேவையாக இறங்கிய. யோபுவை வருத்திய கேள்விகள் கண்டிப்பாக மரியாளையும் வருத்தி இருக்க வேண்டும். ஆனால் அன்னை அவைகளை பொறுமையாக ஏற்றுக்கொண்டாள் என்பதை நான் ஏற்கனவே கூறியது போன்று, துன்பத்திற்கு காரணத்தை காணாமல் துன்பத்தை நிறைமனவோடு மனதோடு ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையில் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு உண்மையான அமைதி கிடைக்கும். இரண்டாவதாக, துன்பத்தில் மலரும் கனிவு என்னும் உக்தி. இன்னும் 40 நாளிலே நினிவே அழிக்கப்படும் என்ற செய்தியை இறைவனால் வற்புறுத்தப்பட்டு வேண்டா வெறுப்புடன் நினிவே மக்களுக்கு எடுத்து சென்று சொல்லுகின்றார் யோனா. ஆனால் வரவிருக்கும் தண்டனையிலிருந்து தப்பிக்க மனமாறுகின்றனர் நினிவே மகனத்து மக்கள். இறைவன் அவர்களை மன்னித்து விட்டதால் யோனாவிற்கு கோபம் வருகின்றது. இறைவனோடு அவர் வாதாடுகின்றார். அதைதான் இன்றைய வாசகங்கள் படிக்க கேட்டோம். நினிவே அழிக்கப்பட வேண்டும் என்பதில் தீர்மானமாய் அவர் இருக்கின்றார் யோனா. முதல் வாசகத்திலே கேட்டது போல ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருக்கின்றார். இறைவாக்கினருக்கு கனிவு மறந்து போகின்றது. ஆனால் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னையின் பக்தர்களே, இறைவன் என்ன செய்கின்றார் என்று கவனியுங்கள். ஆமணக்கு செடி ஒன்று முளைத்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து மனசோர்வை நீக்க செய்கின்றார். ஆனால் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போய்விடுகின்றது. வெயிலில் யோனாவிற்கு மயக்கம் உண்டாகின்றது. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று மீண்டும் கதறுகின்றார். ஓர் இரவில் முளைத்திலிருந்து மறு இரவில் முற்றும் அழிந்து போன ஆமணக்கு செடிக்கு நீ காட்டும் இரக்கம் நான் படைத்த மக்கள் மீது எனக்கு அன்பு இருக்காதா என்கிறார் கடவுள். யோனாவின் வழியாக கடவுள் இப்பொழுது நமக்கு உணர்த்தும் முக்கியமான கருத்து என்ன? இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, துன்பம் என்பது நமக்கு நேரிடும் பொழுது நாம் கதற ஆரம்பிக்கின்றோம். பிறர் துன்பப்படும் பொழுது நாம் அதை கண்டுகொள்வதில்லை. என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதற்காகவே தயாராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தனக்கு நேரிடாதவரை எந்த துன்பமும் நம்மை பாதிப்பதில்லை. இந்த கனிவற்ற மனித தன்மையற்ற போக்கை தான் இறைவன் இன்று கண்டிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளின் வாழ்வில் பிறருக்கு துன்பங்களும் துயரங்களும் தேவைகளும் ஏற்படும் பொழுது அன்னை மரியாள் விரைந்து சென்று உதவுகின்றார். துன்பத்தில் இருப்போரை தேடும் இறைவனின் இரக்கமும் கனிவும் அன்னை மரியாளிடம் காண முடிகின்றது. நற்செய்தியிலே எண்ணற்ற உதாரணங்கள் இதற்கு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நம்முடைய தினசரி வாழ்க்கையில்
நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோம்? வாழ்க்கையிலே பிறர் துன்பப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோமா? அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை கூறி அவருடைய துன்பங்களில் பங்கு பெற நமக்கு சக்தி, விருப்பம் இருக்கின்றதா? இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்னை தேடி அரவணைத்தது யாரை? வேளாங்கண்ணியிலும் சரி, பல இடங்களிலும் சரி, எளியோருக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் வசதியற்றோர்களுக்கும் ஆபத்திலே இருந்த போர்ச்சுகீசியர்களுக்கும் தான். அத்தகைய அன்னை இந்த திருத்தலத்தில் நம்மிடம் கூறுகின்ற அடிப்படையான கருத்து என்னவென்றால், துன்பத்தில் மலரும் கனிவு. நீங்கள் துன்பத்திலே இருக்கும் பொழுது பிறரின் துன்பத்தை அறியக்கூடிய வாய்ப்பினை பெற்றுக்கொண்டு அந்த துன்பத்திலும் கூட அன்னை மரியாளை போன்று எண்ணற்ற வகையிலே வயது முறிந்த எலிசபெத் அம்மாளை சந்திப்பது, கானாவூர் கல்யாணத்திலே துன்பம் ஏற்படும் பொழுது அந்த துன்பத்தை தீர்த்து வைப்பது, சிலுவையின் அடியிலே இருக்கும் பொழுது துன்பத்தின் நடுவிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பியபடி யோவானை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்வது, தனியாக வீட்டப்பட்ட சீடர்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பரிந்துரையாளராகவும் மாறுவது போன்ற இடங்களிலே அன்னை துன்பத்திலே இருந்தாலும் கூட கனிவை காட்டுகின்றார். இன்றைய சூழ்நிலையில் அத்தகைய கனிவு நம்முடைய துன்பங்களில் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் என்று அன்னை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இசுகாதார பேரிடர் காலத்தில் ஊரடங்கு தடங்கை உத்தரவால் ஊதியம் இல்லாமல், தேவையான பொருட்கள் இல்லாமல் இன்னலுறும் குடும்பங்களுக்கு நமது உதவிக்கரங்களை நீட்டும் கனிவு நம்மிடம் எத்தனை பேர் இருக்கின்றது? நமக்கு ஏற்படாவிட்டாலும் பிறருக்கு நோய் தொற்றிக்கொள்ளாமல் இருக்க நமது சமூக கடமைகளை நாம் கனிவுடன் ஆற்றி வருகின்றோமா? நமது தேசத்தில் குறிப்பிட்ட சமூகத்தினர், ஏழைகள், வறியோர், முதியோர், குடிசைவாசிகள், ஒதுக்கப்பட்டோர், சமூக மாற்ற போராளிகள் இவர்கள் தாக்கப்படும் பொழுது, இவர்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படும் பொழுது தட்டி கேட்கும் கனிவு நம்மிடம் உண்டா? அல்லது நமக்கு துன்பங்கள் நேரிடும் போது மட்டும்தான் துணிந்து கேள்வி கேட்கும் சுயநலவாதிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இன்று சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக இந்தியாவின் பன்மை பாரம்பரியமும் சமூக சமத்துவமும் மதசார்பற்ற தன்மையும் மக்கள் ஒற்றுமையையும் இயற்கை வளமையும் புதிய கல்விக் கொள்கை வரைவு, சுற்றுச்சூழல் வரைவு, தனியார் மயமாக்குங்கள் போன்ற காரணங்களால் அழித்து கொண்டிருப்பதை கண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இதில் எதுவும் என்னை பாதிக்கப் போவது இல்லை, எனவே அதற்காக நான் போராட வேண்டிய அவசியம் கிடையாது என்று மௌனமாக இருந்து விடுகின்றோமா? துன்பத்தில் மலரும் கனிவு நமக்கு தேவை என்பதை இரண்டாவது சிந்தனையாக, உக்தியாக அன்னை கொடுக்கின்றார். இறுதியாக அன்னை நமக்கு கொடுப்பது துன்பத்தில் திறக்கும் உள்ள கதவு என்ற உக்தி. ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னையின் பக்தர்களே, சிலுவையில் இயேசு தன் உயிரை தந்தையிடம் ஒப்படைக்கும் பொழுது எருசலேம் ஆலயத்தின் தூயகத்தின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. இயேசுவின் வாழ்வில் துயரமான இவ்வேளையில் நிகழ்ந்த இந்த அடையாளம் ஆழ்ந்த பொருளை கொண்டுள்ளது. எருசலேம் ஆலயத்தில் இறைவனின் பிரசன்னத்தை உணர்த்தும் தூயகத்திற்கும் மக்களுக்கும் நடுவிலே ஒரு பெரிய தொங்கு திரை இருந்தது. இந்த தொங்கு திரை எதற்காக? இறைவனிடமிருந்து மனிதர்கள் பிரிக்கப்பட அந்த தொங்கு திரை போடப்பட்டிருந்தது. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக
இந்த தூயகத்தின் திரையை கிழித்து விடுகின்றாள். இதன் அர்த்தம் என்ன? இயேசுவின் மரணம் இறைவனின் இரக்கத்தின் அரியணைக்கும் மனிதருக்கும் இடையமான இந்த தடையை நீக்கி விடுகின்றது. எனவே இறை பிரசன்னம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்றது. எருசலேமில் கிழிந்த திரை துன்பத்திலும் வலியிலும் திறக்கப்பட்ட இயேசுவின் திறந்த இதயத்தை நமக்கு காட்டுகின்றது. இயேசுவின் சிலுவை சாவால் மனிதருக்கு திறக்கப்பட்ட மீட்பு என்னும் கதவை எருசலேமின் கிழிந்த திரை பிரதிபலிக்கின்றது. சிலுவை மரணத்திலும் இயேசுவின் இதயம் விரிவடைகின்றது, சுருங்கவில்லை. அதே போன்றுதான் சிலுவை பாதையிலே அன்னை மரியாளின் இதயமும் விரிவடைகின்றது. சிலுவை பாதையிலே மரியாளின் கடைசி குடும்பம் உறவு பிரிந்து விடுகின்றது. ஆனால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையுமே தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறந்த விரிந்த இதயத்தை அன்னை பெறுகின்றார். தாங்க முடியாத இத்தகைய துயரம் நம்மை தாக்கும் பொழுது இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளின் இதயம் போன்று நம்முடைய இதயம் விரிந்து பறந்து பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற இதயமாக இருக்கின்றதா, அல்லது சுருங்கி விடுவது மனித இயல்புதான் என்று கூறி நாம் நம்மையே தனிமைப்படுத்தி உறவுகளை தவிர்த்து மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இதை நாம் இன்று கட்டாயமாக கவனிக்க வேண்டும். துன்பத்தின் மூலமாக, மரணத்தின் மூலமாக இறை பிரசன்னம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் சுருங்கவில்லை, விரிந்து விடுகின்றது. அன்னை மரியாளின் இதயமும் உலகத்தில் உள்ள அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற விரிந்த இதயமாக மாறும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் பொழுது ஏன் நம்முடைய இதயம் என்றுமே சுருங்கி தனிமையில் வாடி மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சந்திக்கும் துன்பங்களை கண்டு நமது இதயங்களும் நமது குடும்பங்களும் சுருங்கி கொண்டிருக்கின்றன. திருமணம் ஆனவுடனே பிரச்சனைகளுக்கு பயந்து உறவுகளை தவிர்த்து தனி குடித்தனத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். பொருளாதார பிரச்சனைகளுக்கு பயந்து குடும்பத்திற்கு ஒரே ஒரு குழந்தை என்ற தீர்மானம் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தீப்பெட்டிகளை அடுக்கி வைத்தது போன்று அப்பார்ட்மெண்ட் வீடு, அதில் முடங்கிவிடும் தம் வாழ்வு முறை. ஆம், இன்று நமது இதயங்களும் குடும்பங்களும் சுருங்கி கொண்டிருக்கின்றன. நாம் சந்திக்கும் சவால்கள், சிலுவைகள், பிரச்சனைகள் இவை அனைத்திலும் மத்தியிலும் நமது உள்ள கதவு திறக்க வேண்டும் என்று அன்னை மூன்றாவது உக்தியை துன்பத்தில் நமக்கு கொடுக்கின்றார். துன்பத்தில் பிறருடைய துன்பத்தை ஏற்று அந்த துன்பத்தின் மூலமாக நமது உறவை புதுப்பித்து நம்முடைய இதயம் விரிவடைய வேண்டும். இதயம் பிறருக்கும் அன்பு தருகின்ற இதயமாக மாற வேண்டும். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஆரோக்கிய அன்னை, she becomes the comforter of the afflicted. துன்புறுவோருக்கு ஆறுதலாக அன்னை இருக்கின்றார். இந்த மூன்று வகையிலே துன்பங்களில் நம்பிக்கை துளர்த்திட, துன்பங்களில் கனிவு நம்முடைய வாழ்க்கையில் மலர்ந்திட, துன்பங்களில் நமது உறவு கதவுகளை திறந்திட, இதன் மூலமாக துன்பங்களையும் துயரங்களையும் உண்மையான விசுவாச கண்ணோடு சந்தித்து அவைகளை ஏற்று இறைவனை அன்பு செய்யும் பொழுது நாம் உண்மையிலே துன்பத்தை இறைவனின் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய நிலையை அடைவோம் என்பது அன்னையின் படிப்பினையாக, ஆரோக்கிய அன்னையின் கல்வி முறையாக இன்று அந்த அன்னை நமக்கு தருகின்றார். துன்பங்களை ஏற்போம் நம்பிக்கையுடன். நம்முடைய துன்ப வாழ்க்கையில்
கனிவை வளர்ப்போம். நம்முடைய துன்ப வாழ்க்கையில் நம்முடைய இதயம் சுருங்கி தனிமையை அடையாமல் விரிந்து துன்பத்திலும் பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பின் உள்ளமாக, ஆரோக்கிய அன்னையின் உள்ளமாக, கனிந்த உள்ளமாக, நம்பிக்கையின் உள்ளமாக மாற இப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட இந்த அன்னையின் திருத்தலத்தில் விசுவாச கண்ணோடு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் அன்னையின் மூலமாக பெற நம்முடைய உள்ளத்திலே எழுகின்ற அனைத்து ஜெபங்களையும் வேண்டுதலாக அன்னையின் மூலமாக இறைவனிடம் இப்பொழுது சமர்ப்பிப்போம். உங்கள் பதில் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தி கொண்டிருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இக்கட்டான இத்தொற்று நோய் காலத்தில் இறை மக்களின் ஆன்மீகம் மற்றும் நல்வாழ்வு சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஆவியின் வழிநடத்தலால் வெற்றியடைய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலே எம் இறைவா, எம் பாரத நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மக்களால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மக்கள் நலப்பணிக்காகவே பயன்படுத்தவும், மக்கள் நலனை பேணும் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றவும், அரசியல் சாசனத்தின் இறையாண்மை மற்றும் பன்முகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை இயற்றவும் தேவையான இறைஞானத்தை கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றான எம் இறைவா, மரியா தேரூரின் ஆறுதல் என்று சிந்திக்கும் இந்நேரத்தில் உலகெங்கும் பரவியிருக்கும் கொரோனா தொற்று நோயினால் துயரத்திலுள்ள உம் மக்களை கண்ணோக்கும். அவர்களின் துயரங்களை துடைத்து தொற்று நோயிலும் விபத்துக்களிலும் சேர்ந்து போன குடும்பங்களை மீண்டும் தழைத்தோங்கவும், இழப்புகளினால் வாடி வருந்துவோர்கள் அனைத்தையும் மீண்டும் நிறைவ அருள் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வாதத்தை அள்ளித்தரும் எம் இறைவா, எம் பெசநகர் திருத்தலத்தில் ஆரோக்கிய அன்னைக்கென்று எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் புதிய திருத்தலம் கட்டுமான பணிகளுக்காக ஜபிக்கின்றோம். முன்னெடுக்கப்படும் முயற்சிகளின் வெற்றியாலும் நன்கொடையாளர்களின் தாராளமான உதவியாலும் கட்டிடப் பணிக்கு தேவையான பொருட்கள் தடையின்றி கிடைக்கவும், ஆலய கட்டுமான பணிகள் விரைவில் முழுமை பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக பெசன்ட் நகர் ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனுடைய பாடுகள் உயிர்ப்பின் மூலமாக பெற்றுக்கொள்ள அருள் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே ஜீவ பலியாகவே, பலியாகவே ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் திரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே, அந்த கருணை உள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே, அந்த கருணை உள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் அன்புக்கீடாக என்னை தருகிறேன். அவரின் உறவில் எந்நாளும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தருகிறேன், மகிழ்கிறேன், அவரின் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே ஜீவ பலியாகவே, பலியாகவே ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் திரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் திருநாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால்
அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு வெற்றி செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்
ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வினை அளிப்பதாக. இப்பொழுது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். என்னில் வந்ததே என் மன்னவா, நெஞ்சில் வைத்ததே நீ அல்லவா. என்னில் வந்ததே என் மன்னவா, நெஞ்சில் வைத்ததே நீ அல்லவா. அன்பே என் அன்பே, உயிரே அன்பால் என்னை ஆட்கொண்டதே இறைவா. என்னில் வந்ததே என் மன்னவா, நெஞ்சில் வைத்ததே நீ அல்லவா.
ஏராளமாய் என்னை அன்பு செய்தார், என்னை உன் கரத்தில் பொறித்து வைத்தார். ஏராளமாய் என்னை அன்பு செய்தார், என்னை உன் கரத்தில் பொறித்து வைத்தார். நீ தந்த பாசம், நீ தந்த நேசம் என்னை உந்தன் பிள்ளையாய் மாற்றிடுதே, என்னை உந்தன் பிள்ளையாய் மாற்றிடுதே. நீ வரும் நேரம் புதுமைகள் தோன்றும், உன்னை காணும் நேரம் கவலைகள் தீரும். வரும் நேரம் புதுமைகள் தோன்றும், உன்னை காணும் நேரம் கவலைகள் தீரும். என்னில் வந்ததே என் மன்னவா, நெஞ்சில் வைத்ததே நீ அல்லவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அனைவரும் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமை உள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயை மிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடி உள்ளோம். உமது வல்லமை உள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறையேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கிற நீர் சக்தி மிக்கவராயிருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக உங்கள் இல்லங்களில் இருந்தவாறே அன்னையினுடைய இந்த திருக்கொடியேற்ற திருநிகழ்விலும் இந்த தெய்வீக திருப்பலியிலும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்முடைய பேராயர் இந்த சுகாதார பேரிடர் காலத்தில் இந்த ஆண்டு நமது அன்னை வேளாங்கண்ணி திருத்தல பெருவிழாவை எப்படி கொண்டாட வேண்டும் என்று ஆலோசனைகள் வழங்கி அவ்வப்பொழுது கேட்டறிந்து உற்சாகப்படுத்தி இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து இதுவரை நாம் தொடங்கிய அன்னை மரியாவோடு ஆன்மீக திருப்பயணத்திலே நம்மோடு உடன் பயணித்த நமது பாசமிகு பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களுக்கு உங்கள் அனைவர் பெயராலும் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் சார்பாகவும் திருத்தல பங்கின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நமது பாசமிகு பேராயர் அவர்கள் இந்த திருத்தலத்தின் வளர்ச்சியிலே காட்டி வருகிற அக்கறையும் ஈடுபாடும் நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிற இந்த அன்னையின் புதிய பேராலயம் சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் அமைய அவ்வப்பொழுது ஆலோசனைகளை வழங்கியும் நம்மை வழிநடத்தி வருகின்றார். நமது பேராயர் அவர்கள் தந்தைக்குரிய கரிசனையோடு ஆயருக்குரிய அன்போடு நம்மை வழிநடத்தி வருகிற அந்த பண்பிற்காகவும் அவரது உடனிருப்பிற்காகவும் மீண்டும் பேராயர் அவர்களுக்கு நன்றி சொல்லி அன்னையின் அரவணைப்பில் அவர் என்றும் தொடர்ந்து நம்மை வழிநடத்திட நல்லாயனாம் இயேசு அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீடிய ஆயுளையும் தந்து நம்மை வழிநடத்திட அருள் புரிய வேண்டுமென்று அன்பு பக்தர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களது ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் பேராயருக்கு மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவிற்கான 2ஆம் கட்ட தயாரிப்பு கொடியேற்றத்தோடு இன்று தொடங்கி இருக்கிறது. கடந்த 21 நாட்கள் அன்னையினுடைய வழியிலே, அன்னையினுடைய உடனிருப்பிலே இந்த நீண்ட ஆன்மீக தயாரிப்பை செய்தோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை இளைஞர்கள் நாளை நாம் கொண்டாடுகிறோம். தமிழக திரு அவை இந்த ஆண்டை இளைஞர்கள் ஆண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய திருத்தலத்தில் நவநாளின் நாளில் நாளை மரியா அமல உற்பவி என்கிற பொருளில் இளைஞர்கள் நாளை சிறப்பிக்க இருக்கிறோம். செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருட்தந்தை பாக்கிய ரெஜிஸ் அவர்கள் நாளைய வழிபாட்டிற்கு தலைமையேற்று வழிநடத்த வருகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நிகழ்வுகள் ஒரு மாறுபட்ட சூழலில் நிச்சயமற்ற காலகட்டத்தில் நமக்கு அனுமதி தந்து இன்றைய விழா பக்தர்கள் பங்கேற்காத, மக்கள் பங்கேற்பு இல்லாத கொடியேற்ற திரு நிகழ்வாக நடத்த நமக்கு அனுமதி தந்து எல்லா விதத்திலும் நமக்கு உடனிருந்து ஒத்துழைத்த சென்னை பெருநகர மாநகர காவல்துறைக்கும் காவல் ஆணையர், இணை ஆணையர், உதவி ஆணையர் மற்றும் காவல்துறையை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நமது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகராட்சியினர் மற்ற அரசு துறையினர் அனைவருக்கும் நமது நன்றி.
மாதா தொலைக்காட்சி தமிழக ஆயர்கள் தமிழக திரு அவைக்கு தந்த ஒரு மாபெரும் பரிசு கொடை. குறிப்பாக இந்த சுகாதார பேரிடர் காலத்தில் மாதா தொலைக்காட்சி நமக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. இன்னும் சிறப்பாகவும் குறிப்பாகவும் இந்த நாட்களில் நாம் அன்னையினுடைய விழாவை கொண்டாட தினம்தோறும் நேரலையாக பெசன் நகர் திருத்தலத்திலிருந்து திருப்பலியை பக்தர்களுக்கு ஒளிபரப்பி உதவியது. மாதா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நமது நன்றிகளும் பாராட்டுக்களும். தொடர்ந்து நாளை மாலை 5:30 மணி மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்திருப்போம். அன்னையினுடைய அருள் ஆசீரை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை பலப்படுத்த என்றும் திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அனைவரும் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அனைவரும் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு என்றும் எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. ஆரோக்கியத்தாயின் அரவணைப்பில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அழைக்கும் என் குரல் கேட்கும் அருள் நிறைந்த மாமரி, அழைக்கும் என் தமிழ் தேசம் வரம் தரும் உந்தன் நிழலினிலே, அழைக்கும் என் குரல் கேட்கும் அருள் நிறைந்த மாமரியே, அழைக்கும் எம் தமிழ் தேசம் வரம் தரும் உந்தன் நிழலினிலே, கருணை வடிவானவளே தாய்மை வரம் கொண்டவளே, தய நிறை உன் பார்வையிலே தடைகள் எல்லாம் தகர்த்திடுமே, தய நிறை உன் பார்வையிலே தடைகள் எல்லாம் தகர்த்திடுமே. அம்மா வாழ்க, மரியே வாழ்க, அம்மா வாழ்க, மரியே வாழ்க, அழைக்கும் என் குரல்
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே